இரட்டை கிளவி. ஹலோ, இன்னைக்கு நாம தமிழ் கிராமர், அதாவது தமிழ் இலக்கணத்துல ரெட்டை கிளவி பத்தி பார்க்க போறோம். என்னடா இது ரெட்டை கிளவியா, டிஃப்ரெண்டா இருக்கேன்னு நம்ம யோசிப்போம்ல. ஆமா, ரிப்பீட்டேஷன் ஆஃப் த சேம் வேர்ட் ட்வைஸ் இன் அ ரோ. அதாவது ஒரு ரோல ரிப்பீட்டடா வரக்கூடிய ரெண்டு வார்த்தைகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரெட்டை கிளவி சொல்றோம். அப்போ ரெட்டைனா ரெண்டு, கிளவினா சொல். அப்ப ரெட்டை கிளவின்றது என்னது, ரெண்டு சொல்லு அப்படின்னு அர்த்தம். ரெட்டை கிளவி சொல் எப்படிப்பட்டது அப்படின்னா மீனிங்கே இல்லாததாங்க. ஆமா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு விதமான சொற்கள் இருக்கும் அப்படின்னு. அந்த ரெண்டு விதமான சொல் சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருளை உணர்த்தக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அதை பிரித்து பார்க்கும்போது ஒரு பொருளுமே இருக்காது, அதாவது மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரிச்சா பொருள் தராதது தான் இரட்டை கிளவி. இப்போ நாம அதுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். வாங்க போகலாம் எடுத்துக்காட்டை பார்க்க. பாம்பு சரசரவென்று ஓடியது. பாம்பு எப்படி போச்சான், சரசரன்னு போச்சான். நீங்க பார்த்துருக்கீங்களா பாம்பு சரசரன்னு போறத? இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க, த ஸ்னேக் ஸ்லித்தர்ட் அவே ஸ்லோலி அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், பாம்பு சரசரவென்று ஓடியது. அந்த சரசரக்கு என்ன அர்த்தம்னா உரசிட்டு போகுது. எதை உரசிட்டு போகுது, தரைய உரசிட்டு போகுது இல்லையா? அதை உரசிட்டு போறதுனால தான் என்னன்னு சொல்றாங்க, சரசரன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உரசிட்டு உராய்ந்து, அதாவது அந்த தரையை அப்படியே உரசிட்டே போறதுனால சரசரன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த சரசர வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பொருள் கிடைக்காது. அதனால இது இரட்டை கிளவி சொல். பாம்பு சரசர என்று ஓடியது. பாம்பு சரசர என்று ஓடியது. மரம் சடசடவென்று முறிந்தது. இதுல சடசட அப்படின்னா அந்த கிராக்கிங், அந்த ஸ்பிளிண்டரிங்கோட சவுண்டை தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்னாப் ஆகும் தெரியுமா, மரம் ப்ரோக் ஆகி கீழே விழுகும் போது அதோட அந்த சவுண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்னாப்பிங், ஸ்பிளிண்டரிங், கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதைத்தான் தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சடசட அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த சடசடையை பிரிச்சோன்னா பொருள் தராது. அதனால இதையும் என்ன சொல்றோம், ரெட்டை கிளவி சொல்றோம். மரம் சடசட என முறிந்தது. மரம் சடசட என முறிந்தது. ஓடையில் நீர் சலசலவென்று ஓடியது. நீர் எப்படி போச்சா, சலசலன்னு போச்சான். நீங்க பாத்திருக்கீங்களா? பேப்லிங்னு சொல்லுவாங்க. சலசல அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே சத்தம் போட்டு போகிறது. சரியா? ஓடையில நீர் போகும்போது ஒரு மாதிரி சவுண்ட் மேக் பண்ணிட்டே போகும் இல்லையா? அதை எப்படி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பேப்லிங் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல அதை சலசலப்பா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சலசலக்கு என்ன அர்த்தம்னா உரசிட்டு போகுது இல்லையா தங்கம்? அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா சலசலப்புன்னு சொல்றாங்க. இதை பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தராது. அதனால இதை என்னன்னு சொல்றோம், கரெக்ட், சலசலவை ரெட்டை கிளவின்னு சொல்றோம். ஓடையில் நீர் சலசலவென்று ஓடியது. ஓடையில் நீர் சலசலவென்று ஓடியது. காற்று சிலு சிலுவென்று வீசியது. இந்த சிலு சிலு அப்படின்னா நம்ம காற்று எப்படி அடிச்சதுன்னு கேட்டால் ஜில்லுன்னு இருந்துச்சு, ரொம்ப காற்று ஜில்லுன்னு அடிக்குது அப்படி சொல்லுவோம்ல. அந்த ஜில், அந்த கூலான, அந்த ஃப்ரீசபிளான அந்த ஏர், விண்ட் என்னன்னு சொல்கிறோம், நம்ம சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த ஜில்லை தான் சிலு சில்லுன்னு இருக்குன்னு இரட்டை கிளவி வார்த்தையாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த சிலு சிலுவை நம்ம பிரிக்கும் போது அதுக்கு அர்த்தம் எதுவுமே இல்லை. ஸோ சிலு சிலுன்றது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னா அந்த கூலான, மிகவும் குளிரான காற்றை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அதை சிலு சிலுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சிலு சிலுன்ற வார்த்தை எந்த வார்த்தை, இரட்டை கிளவி வார்த்தை. காற்று சிலு சிலுவென்று வீசியது. காற்று சிலு சிலுவென்று வீசியது. பாட்டி சிடுசிடுவென்று பேசினாள். சிடுசிடுனா கோபமா பேசுறது தங்கம். அதாவது
கோபமா பேசுறாங்க அப்படின்னா எப்படி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களாம், சிடு சிடுன்னு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களாம். சரிங்களா? கோவமா மூஞ்ச வச்சுட்டு அப்படியே முறைக்கிற மாதிரி முறைச்சு, பாட்டி ஏதாவது சேட்டை பண்ணிட்டோம்னா, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களெல்லாம் விளையாட மட்டும் தானே சொன்னேன், இப்படியா வீட்டை வந்து நீங்க அலங்கோலப்படுத்துறது அப்படின்னு சில சமயம் என்ன பண்ணுவாங்க, கோவமா பேசுவாங்க இல்லையா? அந்த கோவமா பேசுறது தான் என்னன்னு சொல்றாங்க, சிடு சிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிடு சிடுனா என்ன, ரெட்டை கிளவி. ஏன்னா அதை பிரிச்சா பொருள் வராது இல்லையா? அதனாலதான் அது என்னன்னு சொல்றாங்க, ரெட்டை கிளவின்னு சொல்றாங்க. பாட்டி சிடுசிடுவென்று பேசினாள். பாட்டி சிடுசிடுவென்று பேசினாள். பாட்டி சிடுசிடுவென்று பேசினாள். ஆ, என்ன ஆணு கத்துறேன்னு பாக்குறீங்களா? சுடுதுங்க, சும்மா ஹாட்டா தந்திருக்காங்க வடைய. இதை எப்படி தெரியுமா சாப்பிட்றேன், சுட சுட சாப்பிட்றேன். சுட சுட வடைகளை சாப்பிட்டேன். அந்த ஹாட்னஸை குறிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், சுட சுடன்ற வேர்டை யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்ப சுட சுடனா என்னது, ஹாட்டா, நம்மளுக்கு அந்த ஹீட் பட்டுருச்சு இல்லையா, அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், சூடு பட்டுருச்சு அப்படின்னு சொல்றோம். அந்த அதைத்தான் வந்து சுட சுட பயன்படுத்துறாங்க ரெட்டை கிளவிக்கு. சுட சுட வடைகளை சாப்பிட்டேன். சுட சுட வடைகளை சாப்பிட்டேன். சுட சுட வடைகளை சாப்பிட்டேன். அப்பா, வெயில்ல போயிட்டு வந்தேன்னா ரொம்ப கசகசன்னு இருக்கு, அவ்வளோ ஹாட்டு. சரி, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து கன்ஜஸ்டடாக இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவோம், கசகசன்னு ஃபீல் பண்ணுவோமா, அதாவது அந்த ஸ்வெட்டிங்கான ஃபீலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கசகசன்னு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இனிமே அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கு, ஒரு மாதிரி ஸ்வெட்கான ஃபீல் இருக்குன்னா என்ன சொல்லணும், கசகசன்னு இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? இந்த கசகசவை பிரிச்சா என்ன தராது, பொருள் தராது. அதனால அதை ரெட்டை கிளவி சொல்லுன்னு சொல்கிறோம். கசகச கசகசன்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சொல்ல பிரிச்சா பொருள் வராது, அதனால இதையும் ரெட்டை கிளவி சொல்லுன்னு சொல்றோம். கசகசன்னு இருக்கு, கசகசன்னு இருக்கு. என்ன இப்படி நின்னுக்கிட்டே இருக்க, மச மசன்னு நிக்காம போய் வேகமா வேலையை பாரு, மச மசன்னு நிக்காம வேகமா வா. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. மச மச அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ டிலே பண்ணிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டிலே பண்றதை தான் இங்க என்னன்னு சொல்றாங்க, மச மசன்னு சொல்றாங்க. சரிங்களா? மச மசன்னு நிக்காம வேகமா வா அப்படின்னு சொல்றது தான் என்னன்னு சொல்றாங்க, மச மச சொல்றாங்க. இந்த மச மச பிரிச்சா பொருள் தராது, பிரிக்கலைன்னா எதை குறிக்குது, அந்த டிலேனஸை குறிக்கிறதுக்காக மச மசைய பயன்படுத்துறாங்க. இதுவும் ஒரு இரட்டை கிளவி சொல்தான். மச மசன்னு நிக்காம வேகமாவா. மச மசன்னு நிக்காம வேகமாவா. நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்த, இப்படி பிசு பிசுன்னு கையில ஒட்டுது. பிசு பிசுன்னு கையில ஒட்டுது. இந்த பிசு பிசு வார்த்தை ரெட்டை கிளவி வார்த்தை. பிசு பிசுக்கு என்ன அர்த்தம்னா கம்மிங்கா இருக்குன்னு அர்த்தம். க்ளூ வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம கையில தொட்டு பார்த்துருக்கீங்களா, அது எப்படி இருக்கும், கம்மிங்கா இருக்கும் இல்லையா, பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லையா. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை தான் இங்க என்னன்னு சொல்றாங்க, பிசு பிசுன்னு கையில ஒட்டுதுன்னு சொல்றாங்க. அப்ப பிசு பிசுவை பிரிச்சா பொருள் தராது இல்லையா. ஸோ அதனாலதான் அதை என்னன்னு சொல்றோம், ரெட்டை கிளவி சொல்லுன்னு சொல்றோம். பிசு பிசுன்னு கையில ஒட்டுது. பிசு பிசுன்னு கையில் ஒட்டுது. பிசு பிசுன்னு கையில் ஒட்டுது. பிசு பிசுன்னு கையில் ஒட்டுது. பாம்பு சரசர என்று ஓடியது. பாம்பு சரசர என்று ஓடியது. மரம் சடசடவென்று முறிந்தது. மரம் சடசடவென்று முறிந்தது. ஓடையில் நீர் சலசலவென்று ஓடியது. ஓடையில் நீர் சலசலவென்று ஓடியது. காற்று சிலு சிலுவென்று வீசியது. காற்று சிலு சிலுவென்று வீசியது. பாட்டி சிடுசிடுவென்று பேசினாள். பாட்டி சிடுசிடுவென்று பேசினாள். சுட சுட வடைகளை சாப்பிட்டேன். சுட சுட வடைகளை சாப்பிட்டேன். கசகசன்னு இருக்கு, கசகசன்னு இருக்கு. மச மசன்னு நிக்காம வேகமாவா. மச மசன்னு நிக்காம வேகமாவா. பிசு பிசுன்னு கையில் ஒட்டுது. பிசு பிசுன்னு கையில் ஒட்டுது. பாம்பு சரசர என்று ஓடியது.
மரம் சடசடவென்று முறிந்தது. ஓடையில் நீர் சலசலவென்று ஓடியது. காற்று சிலு சிலுவென்று வீசியது. பாட்டி சிடுசிடுவென்று பேசினாள். சுட சுட வடைகளைச் சாப்பிட்டேன். கசகசன்னு இருக்கு. மசமசன்னு நிக்காம வேகமாவா. பிசு பிசுன்னு கையில் ஒட்டுது. திருக்குறள். குறள் எண் 411. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இங்கே செல்வம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா வெல்த்னா நம்மக்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், வீடு, நகை, பணம், இப்படி நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதையெல்லாம் விட ரொம்ப சிறந்தது நம்ம காது வழியாக கேட்குற அனுபவங்கள் தான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம காது வழியாக கேட்டுக்கோம் இல்லையா, அதுதான் சிறந்த செல்வம் அப்படின்றார். உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருந்தார், அவருக்கு 2 மகன்கள். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் வயசாயிடுச்சு, இனிமேல் நான் என்னால் பிஸ்னஸை பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க பசங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு. 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்து என்னோடய சொத்துக்கள், என்கிட்ட இருக்கிற பணம், இதை யாராவது எடுத்துக்கலாம். இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், நான் எனக்கு தெரியும், என்னை யாராவது நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே பெரிய பையன் என்ன சொன்னானா, அப்பா அவங்களோட பணம்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டானா. சின்ன பையன், அப்பா நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி போய் அவங்க அப்பாவோட பிஸ்னஸை அவன் பண்ணுறான். பெரிய பையனும் அவங்க அப்பாவோட பிஸ்னஸை பண்ணுறான் தனியாக, சின்ன பையனும் பிஸ்னஸை பண்ணுறான். பெரிய பையனுக்கு அனுபவமே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அவன்கிட்ட இருக்க மணியை வச்சு அவன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறான். ஆனால் சின்ன பையன் அவங்க அப்பாவை கேட்டு இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான். 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது பெரிய பையனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சான், நிறைய லாஸ் ஆகிடுச்சான். அவன்கிட்ட எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. சின்ன பையன் வந்து அவன்கிட்ட இருந்த விட பல மடங்கு சொத்து, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகிடுச்சான். எப்படின்னா அவங்க அப்பா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லையா, அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அந்த அட்வைஸை கேட்டு அவன் அந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தானா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா செவிச்செல்வம். இப்போ நமக்கு டீச்சர்ஸ் பாடம் நடத்துவாங்க, அதை நம்ம காது வழியாக கேட்போம். இல்லை நம்ம தாத்தா, அப்பா, அம்மா சில விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க, அதையெல்லாம் நம்ம காது வழியாக கேட்டு அதை நம்ம சேகரித்து வச்சுக்கணும். அதுதான் சிறந்த செல்வம். உங்ககிட்ட இருக்கிற பணம், காசு எல்லாத்த விட அனுபவங்கள் தான். அதை மற்றவங்க கிட்டேருந்து நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் தலையாய செல்வம். தலைனா நம்ம பாடிக்கு மெயின் ஹெட் இல்லையா, அது மாதிரி தலையாய செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. குறள் எண் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. ஒரு அழகான கிராமம் இருந்துதான். அந்த கிராமத்தில் ராமு, சோமுன்னு 2 திக் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ராமுவோட அப்பா பெரிய பணக்காரர், ரொம்ப ரிச் மேன். அப்புறம் அந்த ஊரோட பிரசிடெண்ட் கூட அவர் தான். அந்த சோமுவோட அப்பா சாதாரண ஒரு விவசாயி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்துதான். அந்த காட்டை போய் சுற்றி பார்க்கணுன்னு 2 பேருக்கும் ஆசையாம். அப்போ ஒரு நாள் 2 பேரும் அந்த காட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு காட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். காட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு ரிட்டர்ன் வரலான்னு பார்க்கும்போது வழி தெரியலையா. அந்த காட்டிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுனே அவங்களால தெரியலையா அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துதான், ஊரில் எல்லாரும் சொன்னாங்கல்ல, இந்த காட்டுக்குள்ளே போனால் மிஸ் ஆகிடுவோம் அப்படின்ட்டு, அதை கேட்காம நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ராமு அழ ஆரம்பிச்சிட்டானா. இப்போ சோமு சொன்னான்னா, கவலைப்படாத, நம்ம ஏதாவது வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்போது அங்கே ஒரு ஏஜ்டு பீப்புள், ஒரு வயசான தாத்தா உட்காந்துட்டு இருந்தாராம். சரியா, அவர் வந்து ரொம்ப டர்ட்டியாக அழுக்கான சட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். இந்த ராமு என்ன பண்ணானா, அவர்கிட்ட போய், கிழவா, த ஓல்டு மேன் ப்ளீஸ், எனக்கு வழி சொல்லு வெளியில் போகிறதுக்கு. இந்த காட்டிலேருந்து நீ என்னை வெளில கூட்டு போய் விட்டா நான் உனக்கு எவ்வளோ மணி வேணாலும் கொடுப்பேன், எங்கள் அப்பா வெரி ரிச் பர்சன் அப்படின்னானா. அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாராம். அப்புறமா
என்ன பண்ணானா, சோமு போனானா. சோமு போய், ஐயா தாத்தா என்னை மன்னிச்சுக்கோங்க அவன் பேசுனதுக்கு. எனக்கு இந்த காட்டை விட்டு கூட்டு போய் வெளியில் விடுங்க தாத்தா, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவர் ரொம்ப மரியாதையாக பேச உடனே தாத்தா சொன்னாரா, வாங்க நான் இந்த காட்டை விட்டு வெளில கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு வெளியில் கூட்டு வந்து விட்டாராம். அப்போ தான் ராமுவுக்கு தெரிஞ்சுதான், நம்மக்கிட்ட எவ்வளோ மணி இருந்தாலோ, எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும், நம்ம பவரில் இருந்தாலும், யார்கிட்டையாவது பேசும்போது ரொம்ப ரெஸ்பெக்டோடு பேசணும். அதை தான் வள்ளுவர் இங்கே பணிவுடையன் இன்சொலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் பேசுனா எல்லாரும் நமக்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. குறள் எண் 484. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தா செய்யின். ஒரு ஊரில் ரங்கன் ஒரு வியாபாரி இருந்தானா, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவன், சேல் பண்ணுற பர்சன். அவன் வந்து ரொம்ப சோகமாக நடந்து வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்தானான். அப்போ பக்கத்தில் ஒரு ஓல்டு மேன் உட்காந்துருந்தாரான். அந்த ஓல்டு மேன் கேட்டாரான், ஏன் ரங்கன் ரொம்ப சேடாக இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் எனக்கு லாஸ் தான் வருது, அதனால் என் ஒய்ஃப் என்னை ரொம்ப திட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னானா. அப்போது ஓல்டு மேன் கேட்டாரா, நீ என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ண அப்படின்னு. அந்த ரங்கன் சொன்னானா, நான் வந்து ஒரு நாள் உப்பு, அதை சால்ட் இருக்குல்ல, அதை விற்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனேன். அன்றைக்கி ரெயின் அதிகமாக வந்ததுனால எல்லா உப்பும் கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னானா. அடுத்து இன்னொரு நாள் மாவு இருக்குல்ல, ஃப்ளோர் சொல்லுவோம்ல, கோதுமை மாவு அந்த மாதிரி, அதை எடுத்துக்கிட்டு நான் விற்கலான்னு போனேன். அப்போ நிறைய காற்று அடித்ததுனால மாவெல்லாம் பறந்து போயிடுச்சு, அதனால் எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு நானா. அப்போது அந்த ஓல்டு மேன் சொன்னாராம், நீ வந்து சேல் பண்ண போனது தப்பு இல்லை, ஆனால் அந்த போன டைம் தான் தப்பு அப்படின்னு சொன்னாராம். நீ டைம் தெரிஞ்சு ஒரு வேலையை செஞ்சால் நீ சக்ஸஸ் ஆகிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதாவது இப்போது நம்ம படிக்கிறோம், எந்த கிளாஸில் படிக்கிறோமோ அதை கரெக்டாக படித்து அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணோன்னா நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது காலம், இந்த டைமில் நம்ம இந்த ஒர்க்கை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு காலம் கருதி செஞ்சோன்னா ஞாலமே நமக்கு வசப்படும்ன்றாரு. ஞாலம்னா இந்த உலகமே, இந்த வேர்ல்டே நம்ம கையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த டைம் பார்த்து நம்ம எல்லா ஒர்க்கையும் பர்ஃபெக்டாக செய்யணும். குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை. இங்கே துப்பு அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா வள்ளுவர் உணவு அப்படின்னு சொல்கிறாரு. மழையோட பெருமையை சொல்கிறதுக்காக வள்ளுவர் இந்த குறளை எழுதியிருக்காரு. உணவு, ஃபுட்டு இங்கேருந்து கிடைக்குது நமக்கு, இந்த ஏர்த்லேருந்து கிடைக்குது. ஏர்த்லேருந்து ஃபுட் எங்கே கிடைக்குது? பிளான்ஸில், ட்ரீஸ்லலாம் நமக்கு ஃபுட்டு கிடைக்குது. ஸோ பிளான்ஸும் ட்ரீஸும் வளரணுன்னா அதுக்கு என்ன மெயினாக வேணும்? சன்லைட் வேணும், வாட்டர் வேணும். இந்த வாட்டர் எங்கேருந்து எர்த்துக்கு கிடைக்கும்? மழை பெஞ்சாதான், ரெயின் அதிகமாக வந்தால் தான் வாட்டர் கிடைக்கும். சரியா? அப்போ பிளான்ஸுக்கு மட்டும்தான் வாட்டர் வேணுமா? இல்லை, நமக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வாட்டர் வேணும். ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டு நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? நம்மளும் நிறைய தண்ணி குடிப்போம், தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அப்போது நமக்கும் தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? அந்த மழையிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ அந்த மழை பூமிக்கு வந்து நமக்கு உணவாகவும் மாறுது, நம்ம குடிக்கிற தண்ணியாகவும் மாறுது. அதனால் அதுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காக தான் இந்த குறளை வள்ளுவர் எழுதியிருக்காரு. குறள் எண் 200. சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல். ஒரு ஊரில் ராஜு, கீதா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக. அவங்க 2 பேரும் தினமும் பார்க்கில் போய் விளையாடுவாங்களாம். அவங்க அப்பா அவங்களும் கூட போய் இவங்க விளையாடும் போது விட்டுட்டு உட்காந்துருப்பாங்களாம்.
அப்போ வந்து என்ன ஆச்சா, ராஜு சொன்னானா, கீதா கீதா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அதில் நம்ம ஏறி விளையாடலாம் வரியா அப்படின்னு கேட்டானா. கீதா சொன்னாலாம், வேணாண்டா விழுந்துருவோண்டா அப்படின்னாலாம். ராஜு கேட்கலையா, ஏ வா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஏறி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கடகடன்னு போய் மரத்தில் ஏறிட்டாங்களாம். மரத்தில் ஏறின உடனே காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு, மரம் ஆட ஆரம்பிச்சிச்சான். உடனே ராஜுவோட அப்பா வந்து டைட்டாக கேட்ச் பண்ணிக்கோ ராஜு, நீ விழவே மாட்ட, நீ பத்திரமா டைட்டாக கேட்ச் பண்ணிக்கோ மரத்தை அப்படின்னாரா. அதனால அவன் ரொம்ப டைட்டாக கேட்ச் பண்ணிட்டு இருந்தானா. கீதாவோட அப்பா வந்து என்ன சொன்னாரா, ஐயோ விழுந்துட போகிறம்மா, பத்திரமா புடி, விழுந்துட போகிற அப்படின்னு சொன்னாராம் பாரு. அவள் கீழே விழுந்துட்டாளாம். ஸோ இப்போ என்ன தெரியுது நமக்கு, நம்மளை யாராவது மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொன்னால் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஏதாவது நெகட்டிவான வேர்ட்ஸ் சொல்லும்போது நம்ம லாஸ் பண்ணிவிடுவோம். அதே நமக்கு திங்கிங் வந்து லாஸ் பண்ணிவிடுவோம். நீ கண்டிப்பாக வின் பண்ணிட்டு தான் வருவே அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். என்ன பண்ணுவோம், ஐயோ நீ லாஸ் பண்ணிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நம்ம லாஸ் பண்ணிவிடுவோமோ, இந்த கேமை லாஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு பயம் வந்துடும். ஸோ அப்போ நம்ம எப்போ யார்கிட்ட பேசினாலும் நல்ல பயனுள்ள சொற்கள், அதாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வேர்ட்ஸு, அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸை தான் பேசணும். அப்படி இல்லைன்னா நம்ம பேசாமையே இருக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. குறள் எண் 236. தோன்றின் புகழொடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு கிராமம் இருந்துதான். அந்த கிராமத்தில் ஒரு டீச்சர் இருந்தாராம். அவர் வந்து ரொம்ப நல்ல பர்சனாக எல்லாருக்கும், அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் எழுத கற்றுக் கொடுத்துட்டு, படிக்க கற்றுக் கொடுத்துட்டு, அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம், பீப்புள்ஸ் எல்லாம் அவர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தாங்களாம். அதே கிராமத்தில் இன்னொருத்தர் இருந்தாராம். அவர் தான் அந்த கிராமத்துக்கு பிரசிடெண்ட்டாக. ஆனாலும் அவர் யாருமே மதிக்கிற மாட்டாங்களாம். அவருக்கு யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்களாம். அப்போ அவருக்கு இந்த டீச்சர் மேலே கோவமாக இருக்குமா, ஏன் எல்லாரும் இந்த டீச்சரையே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாச்சும் நம்ம இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம். ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இந்த பிரசிடெண்ட் அவரோட தோட்டத்தில் இருந்து டெண்டர் கோகனட் இருக்கு இல்லையா, இளநீர் சொல்லுவோம், டெண்டர் கோகனட் நிறைய எடுத்துக்கிட்டு வந்தார் அவரோட தோளில். வந்துட்டு என்ன கேட்டாராம், வேணும்னே இந்த டீச்சரை பார்த்து கேட்டாரா, என்கிட்ட இவ்வளோ டெண்டர் கோகனட் இருக்குல்ல, இதோட வெயிட் எவ்வளோன்னு நீங்கள் வெயிட் போடாமல் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அப்படி கேட்ட உடனே டீச்சருக்கு புரிஞ்சிருச்சு, இவர் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த டீச்சர் சொன்னாரா, உங்களோட ஹெட் இருக்கு இல்லையா, உங்களோட ஹெட் வெயிட் எவ்வளவோ அதுதான் இந்த டெண்டர் கோகனட்டோட வெயிட்டு, அப்படி வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னாராம். எல்லாரும் சிரிச்சிட்டாங்களா, எப்படி செக் பண்ண முடியும், அவரோட ஹெட்டை கட் பண்ணி வச்சு செக் பண்ண முடியுமா, அவருக்கு ரொம்ப இன்சலாக போயிடுச்சா. அப்போ தான் அவர் செஞ்ச தப்பு புரிஞ்சுதான். எப்படி இவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கார், அவர் என்ன செய்கிறாரோ அதை கரெக்டாக செய்கிறார், அதனால் அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. அதை தான் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன செஞ்சாலும் அதில் நாம் ரொம்ப பிரைட்டாக அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் சொல் அறிவோம். தா வரிசை தமிழ்ச் சொல் அறிவோம். தொலைக்காட்சி, தொலைக்காட்சி. தலைக்கவசம், தலைக்கவசம். தண்ணீர் புட்டி, தண்ணீர் புட்டி. தொலைபேசி, தொலைபேசி. திரையரங்கு, திரையரங்கு. துருவி, துருவி. தொடர்வண்டி, தொடர்வண்டி.
ப வரிசை தமிழ்ச்சொல் அறிவோம். பல் துலக்கி பல் துலக்கி. பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம். பனிக்கூழ் பனிக்கூழ். பழப்பாகு பழப்பாகு. பேருந்து நிலையம் பேருந்து நிலையம். புத்தகப்பை புத்தகப்பை. தோள்பை தோள்பை. பொத்தான் பொத்தான். வ வரிசை தமிழ்ச்சொல் அறிவோம். வளலை கட்டி வளலை கட்டி. வாயில் கதவு வாயில் கதவு. விமான நிலையம் விமான நிலையம். வெள்ளைத்தாள் வெள்ளைத்தாள். வரைமெழுகு வரைமெழுகு. வறுவல் வறுவல்.